டியர் ஃபாலோவர்ஸ், இஸ்ரேல் மற்றும் லெபனான் அரசுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவில் இடம்பெற்றிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய பிரதி ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் தலைமையில். இந்த பேச்சுவார்த்தைகளில் மிக முக்கியமான அம்சமே ஹிஸ்புல்லாவுடைய ஆயுதங்களை களைவதும் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதும், நடந்து வருகின்ற யுத்தத்தை. இரண்டு தரப்பிலுமே கடந்த 30 வருடங்களில் இடம்பெற்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையாக இது பார்க்கப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வகையான விளைவுகளை இந்த பேச்சுவார்த்தைகள் ஏற்படுத்த போகின்றது என்று. ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த பேச்சுவார்த்தைகள் அர்த்தமற்றவை என்றும், லெபனானுடைய அரசாங்கம் இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ளக்கூடாது, இதன் மூலம் இஸ்ரேல் சூழ்ச்சியாக லெபனானை வீழ்த்த பார்க்கின்றது என்ற ஒரு விடயத்தை அவர் தெரியப்படுத்தியிருக்கின்றார். அதே சமயம் ஹிஸ்புல்லா எக்காலத்திலும் ஆயுதங்களை களையப் போவதில்லை, லெபனானுடைய பாதுகாப்பை முன்னிறுத்தி தொடர்ந்து செயல்படும் என்ற ஒரு விடயத்தையும் அவர் தெரியப்படுத்தியிருக்கின்றார். மற்றொரு விடயமும் இங்கே முன்னிலைப்படுத்தப்படுகின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெறப் போகின்றது. முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்திருந்தன. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளுக்குரிய ஆயத்தங்கள் வரும் நாட்களில் நடைபெறப் போகின்றது. இந்த 2 வார கால யுத்தத்திற்குள் இந்த பேச்சுவார்த்தைகள் மூலம் யுத்த நிறுத்தத்தை தொடர்ந்து கடைபிடிப்பது, இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவது என்ற விடயத்தில் இரண்டு தரப்புமே மும்முரமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவுடைய தரப்பிலும் சரி, ஈரானுடைய தரப்பிலும் சரி, மறுகட்ட பேச்சுவார்த்தைக்கான ஆயத்தங்களை மேற்கொண்டு வருகின்றனர். அதே சமயம் அமெரிக்கா ஹோர்முஸ் நீரிணையின் மீதான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றது. ஈரானை முற்றுகையிட்டிருக்கின்றது ஹோர்முஸ் வழியாக ஈரானுடைய கப்பல்கள் செல்லக்கூடாது என்ற விடயத்தில் மும்முனையாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களில் 6 வர்த்தக கப்பல்கள் அவ்வாறு தடை செய்யப்பட்டிருக்கின்றன ஹோர்முஸ் வழியாக. இந்த விடயங்கள், ஹோர்முஸ் நீரிணையின் மீதான இந்த கட்டுப்பாடுகள் சீனாவை கூட அதிருப்தி அடைய செய்திருக்கின்றது. மறுபுறம் உலக எரிபொருளின் விலைகளையும் அதிகப்படுத்தி இருக்கின்றது. தொடர்ச்சியாக வர்த்தக கப்பல்களை தடை செய்வதன் மூலம் இவ்வாறான விடயங்களும் வரும் நாட்களில் பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்க்கப்படுமா, அல்லது மத்திய வர்க்க நாடுகள் மீது இந்த சுமை ஏற்றப்படுமா என்ற விடயங்கள் இன்னும் சில நாட்களிலோ அல்லது இந்த 2 வார பகுதிகளுக்குள் இடம்பெறப் போகின்ற அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் மூலம் தெரிய வந்துவிடும். தொடர்ச்சியான வீடியோக்களுக்கு நண்பர்களை பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவோட சந்திப்போம்.